Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு யூ நெக்லைனும் அதுக்கப்புறம் பா நெக்லைனும் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க பிளவுஸ்க்குனாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம், சுடிதாருக்கும் இதே மெத்தட்ல வந்து நீங்க வந்து தச்சு விடலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு சுடிதார் தைக்கும் போது உங்களுக்கு வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அது ஃப்ரண்ட் நெக்கா இருந்தாலும் சரி, பேக் நெக்கா இருந்தாலும் சரி. வீடியோ வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி ஜாயின் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள பார்த்தது இல்ல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்ஸ்லயும் வரும், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோல வந்து யூ நெக்லைன் வந்து ரெண்டு மெத்தட்ல கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறது பார்க்க போறோம். இந்த அளவுக்கு வந்து துணி கிளாத் வந்து தைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்ப துணியை ரெண்டா மடிச்சு கழுத்து உயரம் அகலம் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இந்த அளவு தான் மார்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம எந்த ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுக்கு ஏத்த அளவுக்கு நம்ம துணியோட கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கணும். கழுத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி விடுறேன். அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னர்ல இருந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த மாதிரி பேசிக் நெக்ஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கண்டிப்பா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்க போறோம். நான் வந்து வீடியோல உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக கான்ட்ராஸ்டா இன்னொரு கலர் கிளாத் வச்சு உங்களுக்கு தச்சு காமிக்க போறேன். நீங்க வந்து பிளவுஸ்லயோ இல்ல சுடிதார்லயோ தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க என்ன கலர்ல கிளாத் எடுத்திருக்கீங்களோ அதே கலர்ல நூலும் அதே கலர்ல அந்த கிராஸ் பீஸும் கட் பண்ணி அதே மாதிரி சேம் கலர்லயே வந்து தச்சு விடுங்க. இப்ப கிராஸ் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா துணியோட நீளத்திலையும் கட் பண்ணாம அகலத்திலையும் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கிராஸ்ல தான் கட் பண்ணணும். துணியில வந்து இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டு அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த துணி மட்டும் வச்சு நம்ம நெக் லைன் வந்து பினிஷ் பண்ண முடியாது, அதனால எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸும் வச்சு கட் பண்ணிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஜாயின் பண்றதுக்கு அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிராஸ் பீஸ்ல வந்து நல்ல பக்கம் மேல தெரியற மாதிரி எடுத்து வச்சுட்டு ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் ஒண்ணு ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிராஸா இந்த மாதிரி வெளியில தெரியற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல தையல் போட்டுட்டு சைட்ல எக்ஸ்ட்ரா தெரியுற அந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு நல்லா நேரா ஸ்ட்ரைட்டான ஒரு துணியா வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து தச்சு விடணும். துணியோட நல்ல பக்கம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள வந்து மடிச்சு தைக்கணும். இந்த இடத்துல வந்து அந்த கிராஸ் பீஸை வச்சுட்டு அந்த ப்ரெஷர் ஃபுட்டோட ஒரு சைடு ஃபுட் இருக்குல்ல அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தையல் போடணும். தையல் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் பீஸை ரொம்ப இழுத்துலாம் தைக்க கூடாது. இது கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால நமக்கு துணி இழுத்து கொடுத்துதான் வரும். ஆனா அந்த துணியை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்காம அந்த ஃப்ளோலே வச்சு நம்ம கரெக்டா வச்சு அந்த துணியோட அடியில இருக்க மெயின் கிளாத்தோட சேர்த்து ஜாயின் பண்ணணும். ரொம்ப இழுத்து தைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை உள்பக்கமா மடிச்சு தைக்கும் போது உங்களுக்கு வந்து துணி வந்து கரெக்டா திரும்பி வராது, உங்களுக்கு வந்து சுருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த கிராஸ் பீஸை வந்து வச்சு மேல வச்சு தைக்கும் போது நல்லா வந்து ஃப்ரீயா விட்டு நம்ம வந்து இந்த தையல் வந்து போடணும். முக்கியமா இந்த இடத்துல அந்த வளைவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி எந்த பக்கம் திரும்புதோ அதே மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போடணும். மேல இருக்க அந்த கிராஸ் பீஸ்ல வந்து லைட்டா வந்து சுருக்கம் வர்ற மாதிரி இருந்தாலும் அதை வந்து கரெக்டா வச்சு அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போடணும், இழுத்து வந்து தைக்க கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி தான் வச்சு இந்த தையல் வந்து போட்டிருக்கோம். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிட்டு
இப்ப இந்த கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி நல்லா விரல் வச்சு நல்லா வந்து நம்ம போட்டிருக்க தையல் மேல நல்லா தேய்ச்சி விட்டு அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தையல் வந்து இந்த இடத்துல தெரியுதுல, இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி சிசர் கட் வந்து போடணும். இந்த மாதிரி நம்ம சிசர் கட் போடல அப்படின்னா நமக்கு வந்து நெக்லைன் வந்து நீட்டா திரும்பி வராது. உங்களுக்கு சுருக்க சுருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த வளைவுகள் எல்லாத்துலயும் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சிசர் கட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம நாச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இப்படிதான் கட் பண்ணணும்னு இல்ல, வி ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிசர் கட் போட்டுட்டு நல்ல பக்கம் திருப்பிட்டு இப்ப அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து கிராஸ் பீஸ் பக்கம் பாத்துருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு தையல் போட்டோமோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த கிராஸ் பீஸை மடிச்சுட்டு நம்ம போட்டிருந்த அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அது மேல வந்து ஒரு தையல் போடணும். மெயின் கிளாத்ல போடக்கூடாது, அந்த கிராஸ் பீஸ் வச்சிருக்கோம்ல அதுக்கு மேல வந்து தையல் போடணும். உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியறதுக்காக இந்த மாதிரி நான் கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நம்ம தையல் போடும்போது துணியை வந்து ரொம்ப இழுத்து வச்சுலாம் தைக்க கூடாது. நம்ம அந்த உள்ள வந்து சிசர் கட் போட்டிருக்கிறதுனால நமக்கு கரெக்டா அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டுக்கோமோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த கிராஸ் பீஸை மடிச்சு இந்த தையல் வந்து போடணும். இது வந்து நம்ம பதிவு தையல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்ப வந்து நல்ல பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப ராங் சைட்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிராஸ் பீஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ஒட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது மெயின் கிளாத்ல வந்து துணி வந்து கட் பண்ணிடக்கூடாது. அந்த கிராஸ் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும் கட் பண்ணிட்டு துணியோட நல்ல பக்கம் எடுத்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிராஸ் பீஸை வந்து உள் பக்கமா வச்சு ஒரு ஃபூட் அளவுக்கு இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நெக் லைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஃபுல்லா வந்து விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மேல வந்து நீங்க விரல் வச்சு தேய்ச்சி விட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ் வந்து எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து தெரியும். ஒரே அளவுக்கு தையல் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். துணியை வந்து எங்கேயுமே வந்து இழுத்து தைக்க கூடாது. கிராஸ் பீஸ் வச்சு நெக் லைன் வந்து நம்ம பினிஷ் பண்ணி தச்சிருக்கோம். இப்ப இந்த சைடு இருக்கிற துணி வந்து நமக்கு வெளிப்பக்கம் ரைட் சைடு வந்து தெரியாத அளவுக்கு நீட்டா பினிஷ் பண்ணி தைக்கணும். வந்து உங்களுக்கு பினிஷிங் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ராங் சைடு வச்சிருக்க துணி வந்து ரைட் சைடு வந்து தெரியக்கூடாது. இப்ப இதே இது வந்து இன்னொரு மெத்தட்லயே வந்து தைக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன கிளாத்ல நான் யூ நெக் வந்து கட் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சின்ன அளவு தான் கட் பண்ணிருக்கேன். 4 இன்ச் அகலம் 2.5 இன்ச் உயரத்துக்கு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்காகன்றதுனால சின்னதா கட் பண்ணிருக்கேன். இப்ப இதே மாதிரி நான் வந்து கிராஸ் பீஸ் நான் முதல் சொன்ன மாதிரியே கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா மடிச்சு அப்படியே வந்து தச்சு விட போறோம். இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தைச்ச மாதிரி துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல வச்சு ஒரு ஃபூட் அளவுக்கு தையல் போட போறோம். கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தைக்கலாம். ஏன்னா வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சு வச்சு தைக்கும் போதும் நமக்கு வந்து இந்த துணி வந்து நல்லா இழுவ கொடுக்கும். அதனால கிராஸ் பீஸ்ல இந்த அந்த வளைவுகள் எல்லாம் வந்து தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு துணியும் விலகாம ரெண்டையும் சேர்த்து வச்சு கரெக்டா அளவுல வச்சு தைக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நல்லா தச்சு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா வந்து அந்த நம்ம போட்டிருக்க அந்த யூ ஷேப்ல வந்து வச்சு தச்சு விட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிட்டு முதல்ல நம்ம சிசர் கட் போட்டோம்ல அந்த வளைவுகள் எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து கிராஸ் பீஸ் இந்த மாதிரி விரல் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பதிவு தையல் போட்டோம்ல அதே மாதிரியே தான் கிராஸ் பீஸ்க்கு மேல மட்டும் ரா எட்ஜஸ் எல்லாமே கிராஸ் பீஸ் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேல பதிவு தையல் போட்டு விட்டுக்கலாம். பதிவு தையல் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் பினிஷ் பண்ண மாதிரியே அதே மாதிரி தான் இருக்கும்.
எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிராஸ் பீஸ் வந்து உள்பக்கம் அப்படியே திருப்பி ஒரு ஃபூட் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி ஆயிரும். நம்ம முதல் சொன்ன மெத்தட்ல வந்து கிராஸ் பீஸ் வந்து இருக்கிறத கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தப்போம். இது வந்து அது நமக்கு மடிப்பு துணியாவே இருக்கிறதுனால இதை அப்படியே வந்து மடிச்சு வச்சு தச்சிருவோம். இந்த மெத்தட்லயே நம்ம வந்து நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி தைக்கலாம். இப்ப அடுத்து வந்து நம்ம ஸ்கொயர் நெக் லைன் வந்து நெக் லைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். துணி வந்து சென்டர்ல வந்து மடிச்சுட்டு கழுத்து அகலம் உயரம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப மார்க் பண்ணிருக்க அளவுல வந்து அப்படியே வந்து நான் ஸ்கொயர் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் நெக் லைன் தைக்கிறதுக்கு வந்து நமக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை, ஸ்ட்ரைட் பீஸே இருந்தாலே போதும். ஸ்ட்ரைட்டா வந்து துணியை வந்து 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு நான் இப்ப சொல்ற மெத்தட்லயே நீங்க தைக்கலாம். நான் வந்து இதுல கிராஸ் பீஸே கட் பண்ணி தச்சு வச்சிருக்கேன். அதனால அதே அந்த துணியை வச்சே வந்து நான் இதுல உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். துணியோட ரைட் சைடுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் தைச்சோம்ல அதே மாதிரி ஒரு ஃபூட் அளவுக்கு ஒரு தையல் போட்டு விட போறோம். துணியோட ஒரு சைடுல இருந்து ஒரு எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னர் திரும்புற இடத்துல மட்டும் இருக்க அந்த பீஸ வந்து அந்த கார்னர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஷார்ப்பா வந்து கிராஸ்ல வந்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து இந்த டைரக்ஷன்ல நமக்கு அடுத்து எப்படி தைக்கணுமோ அந்த பக்கம் வந்து திருப்பிக்கணும். இதுக்கு நீங்க இந்த மாதிரி பெல் பின் வச்சு கூட கரெக்டா அந்த கார்னர் வந்து எந்த இடத்துல முடியுதுன்றத வச்சுட்டு நீங்க மடிச்சு விடலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த பாயிண்டட் எட்ஜ் வந்து கரெக்டா வரும். இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து சேர்த்து பின் பண்ணிக்கலாம் ரெண்டு துணியையும். கரெக்டா அதே ஷேப்லயே வந்து நம்ம தையல் போடணும். அந்த கார்னர்ல ஊசி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ரெண்டு துணியையும் சேர்த்து இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப தையல் வந்து கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு கார்னர் வரைக்கும் அதே மாதிரி தச்சுக்கலாம். இன்னொரு கார்னர் வர்ற இடத்துலயும் வந்து அதே மாதிரி ஊசியை உள்ள நிப்பாட்டிட்டு நம்ம வந்து முதல் மடிச்சு விட்டோம்ல அதே மாதிரி பின் வச்சு இந்த மாதிரி கிராஸா மடிச்சுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மெயின் கிளாத்தோட சேர்த்து பின் பண்ணிட்டு தச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸ்கொயர் நெக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல, ஸ்ட்ரைட் பீஸ் வச்சே வந்து தைக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அகலத்துக்கு நீளமா கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இதே மெத்தட்ல அந்த கார்னர் வர இடத்துல மட்டும் மடிச்சுட்டு இதே மாதிரி தச்சு விடுங்க. கார்னர் வர இடத்துல ஊசி உள்ள இருக்கணும். அது மட்டும் தான் வந்து நீங்க இந்த நெக்லைன் தைக்கும் போது கரெக்டா தைக்கணும். கார்னர்ல இந்த இடத்துல இருக்குல்ல இங்க மட்டும் சிசர் கட் போட்டா போதும். இந்த மாதிரி சிசர் கட் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க தையலை வந்து கட் பண்ணிடாம இந்த மாதிரி சிசர் கட் போடணும். யூ நெக் லைனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கொயர் நெக் லைனா இருந்தாலும் சரி, கார்னர்ல கட் பண்றதா இருந்தாலும் சரி, தையலை வந்து கட் பண்ணிடாம இந்த மாதிரி சிசர் கட் போடணும். அதுக்கப்புறம் அந்த கிராஸ் பீஸை நல்லா வந்து வெளிப்பக்கமா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த மடிப்பு வந்து கரெக்டா திரும்பும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் மேல வந்து ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே பதிவு தையல் போட போறோம். பதிவு தையல் போடும்போது அந்த ரா எட்ஜஸ் வந்து கிராஸ் பீஸை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கார்னர் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா துணி இந்த பக்கம் போயிருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல துணி இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னர் எந்த இடத்துல திரும்புதுன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அந்த இடத்துல ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தைக்க ஆரம்பிக்கணும். இந்த சைடு இந்த கார்னரும் அதே மாதிரி தான் தைக்கணும். கார்னர் வர்றதுக்கு முன்னாடி ஊசி நிப்பாட்டிட்டு கார்னரோட அந்த பாயிண்ட் வந்து தெரியறதுக்காக தான் நம்ம வந்து அது எங்க முடியுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னர் எந்த இடத்துல துணி திரும்புதுன்னு தெரியும். அந்த இடத்துல கரெக்டா ஊசியை பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் துணியை திருப்பிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இந்த மாதிரி பதிவு தையல் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் பினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். அந்த கிராஸ் பீஸை வந்து உள்பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தைச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியான அளவுக்கு வந்து மடிச்சு தைக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த மாதிரி மடிச்சு தைக்கும் போது அந்த கார்னர்லயும் கரெக்டா வந்து மடிப்பு வந்து மடிச்சு விடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா மடிச்சு விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து மடிச்சு விடுறதுக்கு வந்து துணி அது எந்த டைரக்ஷன்ல பாத்துருக்கோ அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு வச்சு தைச்சீங்கன்னா அந்த கார்னர்லயும் உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் கரெக்டா வந்து ஃபோல்டு இருக்கும். இதே மாதிரி அந்த துணியோட இன்னொரு சைட் கார்னர் வரும், அங்கேயும் அதே மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தச்சு விட்டுக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இப்ப பா நெக்லைனும் இதே மாதிரி நம்ம சின்னதா வந்து ஒரு கிராஸ் பீஸோ இல்ல ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு இந்த மாதிரி தச்சு பினிஷ் பண்ணி தைக்கலாம். கார்னர்ஸ் வந்து நமக்கு கரெக்டா திரும்பி வந்திருக்கு. யூ நெக்லைன் வந்து செகண்ட் மெத்தட்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி ஸ்ட்ரைட் பீஸை ரெட்டையா மடிச்சு வச்சும் இதே மெத்தட்ல தைக்கலாம். அது மாதிரியும் தச்சு பாருங்க. இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம இந்த மாதிரி யூ நெக்லைன் வந்து 2 மெத்தட்லயும், ஸ்கொயர் நெக்லைன் வந்து ஒரு மெத்தட்லயும் பினிஷ் பண்ணி பயா ஸ்ட்ரிப் வச்சு கிராஸ் பீஸ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.